ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. நான் மாஸ்டர் QLA 3F சிங்கப்பூர் 4D கெஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி புதன்கிழமை 24/1/2024 முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் நண்பா. நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ எதுவுமே இருக்காது. ஸோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸிங் எதுவும் பிடிபட்டுனா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது நண்பா. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம முடிஞ்ச அளவுக்கு எவரிட்டராக ப்ரிடிக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி புதன்கிழமைக்கு பார்த்துடலாம். இந்த ட்ராவுக்கு நம்ம போன ட்ராவுடைய ரிசல்ட்டை தான் எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். அதாவது நம்மளுடைய சண்டே ரிசல்ட்டை தான் நண்பா இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இது எல்லாமே சண்டேவுடைய ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு, அதோட சார்ட்டர் கன்சல்டேஷன் சொல்லிட்டு இப்படி நம்ம எல்லா ரிசல்ட்டுமே இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளுக்குள்ளே கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெய்ட்ஸுகளை ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி அதில் காமனாக இருக்கிற நம்பர்ஸை நம்ம 4Dக்கு உருவாக்க போகிறோம் நண்பா. ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், பெய்ட்ஸுகளை ஃபுல்லாத்தையும் நம்ம கலெக்ட் பண்ணி அதை நம்ம 4D நம்பர்ஸாக மாற்ற போகிறோம். ஸோ 1 by 1 பார்த்தலாம் நண்பா. இங்கே நான் ஃபஸ்ட்லேருந்து நம்ம ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட்லேருந்து ஆரம்பிப்போம். இங்கே ஃபஸ்ட் ப்ரைஸில் நம்மளுக்கு 618 இருக்குது. ஸோ 618 நம்ம எடுக்கக்கூடிய பெய்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதுலேருந்து 618 கிடைக்கும் நண்பா. அதுலேருந்து எடுத்தோம்னா நம்மளுக்கு 618 கிடைக்கும். அதே மாதிரி இதில் 4846ங்கிறதுனால இதில் நம்மளுக்கு 486 கிடைக்கும். அதுக்கடுத்து இங்கே நம்மளுக்கு 9382 இருக்கிறதுனால இதில் நம்மளுக்கு 4 பெய்ட்ஸ் இருக்குது. இந்த இதுக்குள்ளே நம்மளுக்கு 4 பெய்ட்ஸ் இருக்குது நண்பா. 4 பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 938, அதே மாதிரி 932, அதுக்கடுத்து 982, அடுத்து 382. இப்படி நம்மளுக்கு இதில் நம்மளுக்கு 3 பெய்ட்ஸ் கிடைக்கும். இதில் நம்மளுக்கு டபுளை பொறுத்த வரைக்கும் இதில் 1 1 1 கிடைக்கும். ஆனால் நம்மளுக்கு இங்கே 4 பெய்ட்ஸ் கிடைக்கும். ஏன்னா இது சிங்கிள் நம்பர்னால நம்மளுக்கு 4 பெய்ட்ஸ் கிடைக்கும். இப்போ நம்ம இந்த நம்பர்ஸும் நம்மளுக்கு இதில் உள்ள நம்பர்ஸையும் நம்ம காமன் பண்ணி பார்ப்போம் நண்பா. அதாவது இதில் உள்ள பெய்ட்ஸ் இதில் ஏதாச்சும் ஒன்று காமனாக இருக்கான்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த நம்பர்ஸை நம்ம கீழே இறக்கிடலாம். G1 படி இந்த ட்ராவலில் கிடச்சிருக்க ஃபஸ்ட்டு பெயர் 618, 486, 938, 932, 982, 382. ஸோ இப்போ நம்மளுக்கு இதிலேருந்து இது ஃபஸ்ட்டில் உள்ளது, இது செகண்டில் உள்ளது, இது தேர்டோடையது. இப்போ இதில் உள்ளதில் காமன் நம்பர்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு பாருங்கள். அதாவது 618 இருக்குல்ல, இந்த 618ஓட நம்மளுக்கு இதில் சம்மந்தப்பட்ட நம்பர்ஸ் ஏதாச்சும் வருதான்னு பாருங்கள். 618ஓட சம்மந்தப்பட்ட நம்பர்ஸ் இங்கே ஒன்று இருக்குது நண்பா. ஸோ இதை நம்ம எடுத்துடலாம். ஸோ இதை 3 விதமாக பிரிச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு 618 ஈக்குவல் டு 8165 ஒன்று இருக்குது. அதுக்கடுத்து மறுபடியும் 618 ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். 618. ஸோ 618 வேறு எதுவும் இல்லை, அந்த ஒரு செட்டு தான் வந்திருக்கு. அதுக்கப்புறமா நம்ம 486 எடுக்கலாம். 486. இப்போ 486லேருந்து என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். 486 இங்கே இருக்குது நண்பா. 4856 இருக்குது, 4856ன்னு ஒன்று இருக்குது. அதுக்கடுத்து 4864ன்னு ஒன்று இருக்குது. 8464. மறுபடியும் 486ல் 486. ஸோ 2 செட்டு கிடச்சிருக்கு 486ல். அதுக்கடுத்து இப்போ நம்ம மூணாவது உள்ள பெய்ட்ஸ் பார்ப்போம். 938 எடுக்கலாம். 938ல் இந்த செட் இருக்குன்னு பார்ப்போம். 938ல் செட்டு இல்லை நண்பா. அதுக்கடுத்து நம்மளுக்கு 932. 932ல் 932லையும் செட் இல்லை. அதுக்கடுத்து நம்மளுக்கு 982. 982ல் இங்கே ஒன்று இருக்குது. 9829 இருக்குது.
9 ஒன்று இருக்குது. அதுக்கடுத்து 982 இங்கே இருக்குது. 2698 ஒன்று இருக்குது. 2698 ஒன்று இருக்குது. அதுக்கடுத்து 982. ஸோ அவ்வளோதான். நம்மளுக்கு இதில் வந்து 2 செட் இருக்குது. 2 செட்டையும் மார்க் பண்ணிடலாம். இது 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 ஸோ 2 4 5 ஓகே. 5 செட்டு இதிலேருந்து கிடச்சது. அதுக்கடுத்து நம்மளுக்கு 382 ஒன்று இருக்குது கடைசியாக. 382 382ல் 382 நம்மளுக்கு செட் இல்லை நண்பா. 382ல் நம்மளுக்கு செட் இல்லை. அப்போது இங்கே நம்மளுக்கு இது கேள்விக்குறி, இங்கேயும் நம்மளுக்கு இது கேள்விக்குறி, இங்கேயும் நம்மளுக்கு இது கேள்விக்குறி. இப்போ நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய செட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த 3 பெயர்ஸு தான் இந்த ட்ராவுக்கான கீ நம்பர் நண்பா. ஸோ இங்கே நம்மளுக்கு ஸ்பேஸ் இல்லை, அதனால் நம்ம இப்போ மேலே ஏற்றிடலாம். 938 932 அப்புறம் வந்து 382. இந்த செட்டு நம்மளுக்கு இந்த ட்ராவுக்கான 4D நம்பர்ஸ். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 938 932 382. ஸோ இப்படி நம்மளுக்கு சிங்கிள் கிடைக்கும்போது இதை வந்து நம்ம டபுளாக மாற்றணும் நண்பா. இது எல்லாத்தையுமே நம்ம டபுள் செட்டாக மாற்றணும். அப்படி மாற்றினா இந்த ட்ராவுக்கான நம்மளுக்கு வின்னிங் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும். இந்த ட்ராவில் இதை நம்ம டபுளாக மாற்றணும். ஏன்னா நம்மளுக்கு இந்த நம்பர் வந்து சிங்கிள்லேருந்து தான் உருவாயிருக்கு, சிங்கிள் செட்லேருந்து தான் உருவாயிருக்கு. அப்போ இதை வந்து நம்ம டபுளாக மாற்றணும். இன்றைக்கான நம்மளுடைய இந்த புதன்கிழமை 24/1/2024 இதிலேருந்து நம்மளுக்கு டபுளுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஸ்பேஸ் இல்லாமல் எழுதுனதுனால நம்மளுக்கு இடம் இல்லாமல் இப்போ நம்ம இதில் வீடியோ எடுக்கலை, கொஞ்சம் தவிப்பாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து போட்டு எழுதிடலாம். 938 = 9938 அல்லது 9338. அப்படி இல்லட்டன்னா 9388 இந்த மாதிரி வரலாம். அடுத்த செட்டு 932 = 9932. அப்படி இல்லட்டன்னா 9332 9322 இந்த மாதிரி எடுக்கலாம். ஸோ கடைசியாக 382 = 3382 3882 3822. ஸோ இதுதான் இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய கெஸ்ஸிங் நம்பர். இந்த ட்ராவு கிடச்சிருக்க நம்மளுடைய 4D நம்பர் நண்பா. உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸில் இதை ஏதாச்சும் ஒன்று மேட்ச் ஆனால் பயன்படுத்திக்கோங்க. நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்பர்ஸ் ஃபுல்லாத்தையும் குறைச்சி கொடுக்க தான் பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு டைம் இல்லை. ஸோ இவ்வளோ குறைச்சதே நம்மளுக்கு அதிகம் தான் நினைக்கிறேன். இந்த 3 செட்டில் நம்மளுக்கு இந்த ட்ராவில் வந்து நம்மளுக்கு 1லேருந்து 2 செட்டு கிடைக்க சான்சஸ் இருக்குது நண்பா. ஸோ 4D எடுக்கிறது ஈஸி கிடையாது, கொஞ்சம் கஷ்டப்பட்டால் மட்டும் தான் நம்மளால் நம்பர்ஸை பிடிக்க முடியும். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது. உங்களுக்கு எவ்ரிடே ப்ரொடெக்ஷன் வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். 4Dக்கு மட்டும் கிடையாது, டோட்டல் நம்பருக்கு சேர்த்து தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நேற்றுக்கெல்லாம் நம்மளுக்கு டோட்டல் நம்பர் நல்ல வின்னிங். இன்றைக்கி 24/1/2024. ஸோ வெனஸ்டேக்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.